இடியா புயலா நம்மை ஒன்றும் செய்யாதிரி. எஸ், இது சூர்யா ஜோதிகா சாங் இல்ல. அவங்களே மழைலாம் ஒன்றும் செய்யாதுன்னா நம்மளும் என்ன செஞ்சிட போகுது? வாங்க பார்க்கலாம் மழைக்கால டிப்ஸ் டியூரிங் பிரெக்னன்சி இந்த வீடியோவில். மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பேரோமெட்ரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேரோமெட்ரிக் ப்ரெஷர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். நம்மளை சுற்றி இருக்கிற அந்த அட்மாஸ்பியரில் இருக்கிற காற்று இருக்குல்ல, அந்த ப்ரெஷர் நார்மலாகவே குறையும். ஸோ அப்படி குறையும் போது நம்ம உடம்புல இருக்கிற அந்த ப்ரெஷரும் வெளியில் இருக்கிற ப்ரெஷரும் வந்து ஈக்குவலைஸ் ஆச்சு, சூட் ஆச்சுன்னு சொன்னாக்கா நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளியல். நார்மல் டேஸ்ல வந்து நீங்க ஒரு வாட்டி தான் குளிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இந்த மழை காலத்துல நீங்க 2 வாட்டி குளிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. என்னடா இது மழை காலத்துல 2 வாட்டி குளிக்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. மழை காலத்துல இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்துல நம்ம உடம்ப நம்ம கிளீனா வச்சுக்கிறது ரொம்பவே அவசியம். டாக்டர் தான் குளிக்க சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பச்சை தண்ணியில போய் குளிச்சிடாதீங்க. அதாவது இந்த கிணத்து தண்ணி, ஈவன் வந்து நீங்க ரொம்ப சில்லுன்னு இருக்கிற தண்ணியில குளிக்கவே வேண்டாம். பிகாஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் அதுல கூட வரக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. உங்க இம்யூனிட்டி பவர் கம்மியா இருந்துச்சுன்னா சீக்கிரமா உங்களுக்கு சளி பிடிக்கும், ஃபீவர் வரும், நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க குளிக்கிற குளியல் தண்ணி வந்து அதிகமா சூடாகவும் இல்லாம லூக் வார்ம் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வெதுவெதுப்பான தண்ணியில குளிக்கிறதா பாத்துக்கோங்க. காலையில ஒரு வாட்டி, ஈவினிங் நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி குளிச்சிங்க அப்படின்னு சொன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் நம்ம பக்கமே வராது. அடுத்தது நீங்க போடுற கிளாத்ஸ், அதாவது துணி. எப்பவுமே ஈரமான துணியை வந்து இந்த மழை காலத்துல போடாதீங்க. ஈரமான துணி நீங்க போடும்போது அதிக ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ், எஸ்பெஷலி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த மழை காலத்துல எங்க டாக்டர் நாங்க போய் துணியை காய வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. நீங்க ஈரமா இருந்துச்சுன்னா துணியை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கு பதிலாக வேற இருக்கும்ல, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற கிளாத்ஸ் வந்து சிந்தட்டிக்காவோ இல்ல சில்க் கிளாத்ஸாவோ இருந்துன்னு சொன்னாக்கா அதிக ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரது சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு காட்டன் கிளாத்ஸே வந்து நீங்க இந்த மழை காலத்துல யூஸ் பண்ணுங்க. என்ன சோப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா டேஸ்ல நீங்க யூஸ் பண்ற சோப் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு அதிக மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கிற ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன சோப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேபி சோப் யூஸ் பண்ணி பாருங்களேன், அதுவே சூப்பரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜான்சன்ஸ் பேபி சோப் இருக்கு, ஹிமாலயா சோப் இருக்கு. நான் பிராண்ட் சொல்ல, எது வேணா நீங்க பேபி சோப்புன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. அது உங்க உடம்புக்கு எந்த ஒரு ரேஷஸும் இல்லாம உங்க மாய்ஸ்சரைஸை கண்டிப்பா தக்க வைக்கும். நீங்க யூஸ் பண்ற செப்பல்ஸ் கூட மாத்திக்கோங்க. பிகாஸ் வெளியே எல்லாமே ரொம்ப ஈரமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்துல நீங்க நார்மல் செப்பல்ஸ் போட்டுட்டு நடக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அதிகமா ஸ்லிப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுவும் பிரெக்னென்ட் லேடிஸ் கண்டிப்பா ஒரு ஸ்டர்டியா, ஒரு நான் ஸ்லிப்பரியா, ஸ்லிப் ஆகாத ஒரு நல்ல செப்பலா பார்த்து வாங்கிக்கோங்க. வெளியே போகும்போது there are chances that you may fall. ஸோ அதனால வந்து ஒரு நல்ல செப்பலா வாங்கி வச்சுக்கிறது நல்லது. வெளியே போகும்போது அதை யூஸ் பண்ணுங்க. நீங்க சாப்பிடுற ஃபுட் வந்து எப்பவுமே சூடா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இந்த மழை காலத்துல நீங்க எது சாப்பிட்டாலும் கொஞ்சம் சூடாவே சாப்பிடுங்க. நீங்க இப்ப செஞ்சீங்கன்னு சொன்னா உடனே அது ஒரு ஹாஃப் அன் ஹவர் அதோட சூடு குறையறதுக்கு முன்னாடி நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸ் அதெல்லாம் வராம இருக்கும். ஈவன் குடிக்கிற தண்ணி கூட நீங்க அதிகமா கொதிக்க வச்சு பாயில் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணி ஆற வச்சு குடிச்சீங்கன்னா கூட பெட்டர். ஆறி போன சாப்பாடு சாப்பிடாதீங்க. ஃப்ரிட்ஜ்ல வச்ச ஃபுட் சாப்பிடாதீங்க. ஏற்கனவே செஞ்சாச்சு, அது ப்ரீ ஹீட் பண்ணி தான் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டைஃபாய்டு இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு இந்த மழை காலத்துல அதிகமா ஜாஸ்தியான சான்சஸ் இருக்கு. நீங்க என்ன சாப்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஜிடபிள் சூப் சாப்பிடலாம், தக்காளி சூப் சாப்பிடலாம், மிளகு ரசம் சாப்பிடலாம், பூண்டு ரசம் சாப்பிடலாம். இந்த மாதிரியான ஃபுட்லாம் நீங்க சாப்பிடும் போது உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றது ரொம்பவே கம்மியா இருக்கும். சூடா இருக்கிற ஒரு டம்ளர் பால்ல ஒரு பிஞ்ச் ஆஃப் மிளகு, ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூள் போட்டு நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க குடிச்சு பாருங்க. கண்டிப்பா ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ், தொண்டை வலி, ஃபீவர், சளி, இருமல் அதெல்லாம் வரவே வராது. இந்த மழை காலத்துல நார்மலா வெளியில வாங்குற சாப்பாடுலாம் நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. பெஸ்ட் வந்து நீங்க வீட்டுல செய்யற ஃபுட் வந்து அது ஹோம் குக்டு, நல்லா கொதிக்க வச்சு நல்லா பாயில் பண்ண சாப்பாடு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா உங்க வயிறுக்கு டைஜஷனுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். நார்மலாவே தண்ணி தாகம் அடிக்காது. ஸோ அந்த மாதிரி சமயத்துல வந்து நீங்க வந்து எப்படி நார்மல் டேஸ்ல தண்ணி குடிக்கிறீங்களோ அதை விட அதிகமான தண்ணி குடிக்கலாம். இல்ல நார்மலா நீங்க தண்ணி குடிக்கிறீங்கன்னா அதோட குறையாம அந்த அளவு அந்த லெவல் குறையாம பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. இதை எப்படி நீங்க மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா வந்து நீங்க ஒரு பாட்டில் எடுத்து வச்சிருக்கீங்க, 2 liters ஆஃப் வாட்டர் நீங்க குடிக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அதை விட இன்னும் ஒரு பாட்டில் கூட சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. டீஹைட்ரேஷன் வந்து கண்டிப்பா இந்த மழை காலத்துல வர்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. பிகாஸ் ஏன்னா உங்களுக்கு தண்ணி தாகமே அடிக்காது மழை காலத்துல. ஸோ அந்த மாதிரி சமயத்துல நீங்க நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு அவசியமான பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து உங்களோட வேக்சினேஷன், அதாவது தடுப்பூசி. மழை வந்திருக்கு, நான் ஹாஸ்பிட்டல் போக முடியாது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் சொல்லாதீங்க. உங்க டாக்டர் உங்களை எப்போ வர சொல்றாங்களோ அந்த டேட்ல நீங்க போய் வேக்சினேஷன் பண்ணிக்கிறது நல்லது. பிரெக்னன்சிக்காக இருக்கிற டிடி இன்ஜெக்ஷனா இருந்தாலும் சரி, இல்ல ஏதாவது இன்ஃபுளுன்சா, ஃப்ளூக்கான வேக்சினேஷன் போட சொல்றாங்க, உங்க டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா நீங்க கண்டிப்பா அந்த டேட்ல போய் போட்டுக்கிறது ரொம்பவே நல்லது.
இந்த மழையை ஒரு ரீசனா வச்சுக்க வேண்டாம். இன்னைக்கு மழை இருந்ததுன்னு சொன்னாக்கா அட்லீஸ்ட் ஒரு 2 days 2 to 3 days நீங்க போய் கண்டிப்பா போட்டுக்கோங்க. உங்களோட கை நகங்களை வந்து நெயில்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதனால இப்பன்னு மட்டும் இல்ல, எப்பவுமே நெயில்ஸ் எல்லாம் கிளீனா வச்சுக்கோங்க. கிளீன் ஐ மீன் இந்த சென்ஸ் நீங்க கட் பண்ணி விட்டுருக்கிறது ரொம்பவே நல்லது. எதுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த மழை காலத்துல மெட்ராஸே அப்படிங்கிற சொல்லி ஒரு இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குல்ல, உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி ஏர்பார்ன் தான். பட் ஆனாலுமே வந்து நீங்க யூஸ் பண்ற டவல்ஸ், நீங்க யூஸ் பண்ற கிளாத்ஸ், நம்ம கை காலம் சுத்தமா இருக்குதா அப்படிங்கறத பொறுத்து தான் வந்து இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் நமக்கு வருது. ஸோ நம்ம வந்து இந்த நெயில்ஸ்ல வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு நமக்கு தெரியாது. நம்ம தெரியாம வந்து கண்ணை ரப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வைரலா இருக்கட்டும், பாக்டீரியா இருக்கட்டும், எந்த ஒரு இன்ஃபெக்ஷன்ஸுமே ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுவும் இந்த மழை காலத்துல. மழை காலத்துல உங்க வீட்டை சுத்தி செக் பண்ணி பாருங்க. எங்கேயாவது தண்ணி தேங்கி இருக்கு, பக்கெட்ல ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க, இல்ல வாட்டர் கேன்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க, இல்ல நிறைய ரப்பர் டயர்ஸ்ல எல்லாம் நிறைய தண்ணி இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சாய்ச்சி விட்டுருங்க. பிகாஸ் டெங்குங்கிற ஒரு எபிடமிக் வந்து வர நிறைய சான்சஸ் இருக்கலாம். ஸோ அதனால இதெல்லாம் வந்து நீங்க அவாய்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வரக்கூடாது அப்படின்னு சொன்னா உங்களை சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட் ரொம்ப கிளீனாவே வச்சுக்கோங்க. உங்க ஊர்ல கவர்மெண்ட் வந்து ஏதாவது மெடிக்கல் கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்றாங்க, ஃபீவர் கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த மழை காலத்துல கண்டிப்பா போய் விசிட் பண்ணுங்க. அந்த சமயத்துல உங்களுக்கு ஏதாவது டெம்பரேச்சர் இருக்கு, கோல்டு இருக்கு, சளி இருமல் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க அங்க வர டாக்டர்ஸ் கிட்ட, ஸ்டாஃப் நர்ஸ் கிட்ட பேசுனீங்கன்னு சொன்னா அவங்க உங்களுக்கு கொடுக்குற டேப்லெட்ஸ் வந்து கண்டிப்பா ஒரு இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். ரொம்ப சீரியஸான இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நீங்க அந்த சமயத்திலேயே உங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க முடியும். அதான் ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கும். ஜாஸ்தியா சிவியர் காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி நீங்க அந்த மாதிரி கேம்ப்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா நீங்க போய் அட்டென்ட் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியமான விஷயம். கவர்மெண்ட் வந்து கண்டிப்பா இதுக்கு ஒரு நிறைய கேம்ப்ஸ் இப்ப போட்டுட்டு இருக்காங்க. உங்க ஊர்ல அப்படி இருந்ததுன்னு சொன்னாக்கா போய் அட்டென்ட் பண்ணுங்க இந்த மழை காலத்துல. இன்கேஸ் உங்களுக்கு ஃபீவர் இருக்கு, கோல்டு இருக்கு, அதுவும் எஸ்பெஷலா வந்து 3 daysக்கு மேல இருக்கு அப்படின்னு சொன்னா வீட்லயே இருக்காதீங்க. கண்டிப்பா ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு டாக்டரை பாருங்க. அது என்ன காம்ப்ளிகேஷனா இருக்கு, என்ன ஃபீவரா இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கும் போது இந்த மழை காலத்தை வந்து ஓஹோ மேகம் வந்ததோ, ஏதோ ராகம் தந்ததோ, எல்லாம் பூவுக்காகத்தான், பாடும் பாவைக்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா நீங்க தாண்டி போக முடியும். எஸ்பெஷலா பிரெக்னன்ட் லேடிஸ் கண்டிப்பா இந்த டிப்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். Until then, take care. Bye.